அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. அதாவது ஆங்கிலத்துல ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. இதை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்துல மொத்தத்துல நம்முடைய சேனல்ல இது 13வது கேள்வி இந்த பாடத்துல இருந்து மட்டும். ஓகேயா? என்ன கேள்வி? கேபிட்டல் ஆர் ஆரமுள்ள ஒரு செங்குத்து வட்டத்தை நிறைவு செய்ய m நிறையுள்ள பொருள் கீழ்முனையில் எந்த சிறும திசைவேகத்துடன் வட்டப்பாதையில் நுழைய வேண்டும். அதாவது இந்த ஒன்னு போட்டுக்கலையே அந்த படத்துல, இது வந்து கீழ்முனை. இதுல இருக்கக்கூடிய திசைவேகம் வந்து v1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த இது அந்த பக்கம் இருக்கிறது வந்து இது மேல்முனை, இது 2ன்னு வச்சுக்கிடுவோம். இங்க இருக்கக்கூடிய திசைவேகம் வந்து v2. சரியா? இதனுடைய r என்பது இந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த லூப்பினுடைய பாதையினுடைய ஆரம். சரியா? ஆரம் கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப இதுல அந்த வந்து 4 தெரிவுகள் விடைகள் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் 2gr, வர்க்கமூலம் 3gr, வர்க்கமூலம் 5gr, வர்க்கமூலம் gr மட்டும். சரியா? இப்ப இதுல வந்து இந்த கேள்வி வந்து நம்முடைய தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்துல 12ஆம் வகுப்பு இயற்பியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் அருமையான கேள்வி. சரி, அதாவது பொருள் கீழ்முனையில், அதாவது புள்ளி 1 நுழையும் போது அதன் திசைவேகம் சிறுமமாக இருக்க வேண்டும். அந்த சிறும திசைவேகத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மேல்முனையிலையும் சிறும திசைவேகத்துடன் தான் இருக்க வேண்டும். சிறும திசைவேகத்தை பெற வேண்டுமானால் அது மேல்முனையிலும் புள்ளி 2லும் அதன் திசைவேகம் சிறுமமாக இருக்க வேண்டும். அப்படின்னா 2 சமமா இருக்குமா சார்? சமம் கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன வெலாசிட்டி போகலாமோ அதுல சிறுமம் இது மினிமம் இது. அதே மாதிரி அங்க ஏதோ ஒரு திசை வேகத்துல போக போது அதுல சிறுமம் எது, அதுதான். சரியா? சரி, அதனால இது 2ம் சிறுமம் அப்படிங்கிறனால 2ம் சமம் என்று அர்த்தம் இல்லை. இந்த புள்ளிக்கு இது சிறும திசை வேகம், 2ங்கிற புள்ளிக்கு அது சிறும திசை வேகம். ஓகே, முதல்ல நம்ம மேல உள்ள புள்ளி இந்த 2ல இருக்கக்கூடிய சிறும திசை வேகம் v2, அதை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அப்புறமா v1 எப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த சிறும திசை வேகம் இருக்கும்போது அதன் மேல் இருக்கக்கூடிய இழு விசை வந்து அது t2ன்னு வச்சிருக்கோம், t கூட வச்சுக்கலாம், t2ன்னு வச்சிருக்கோம். அது 0வாக சுழியாக இருக்கும். அந்த சுழிக்கு எப்படி சார் வருது? t2 is equal to me²r minus mg. அந்த டென்ஷன் எதனால கிடைக்குது அப்படின்னு சொன்னா 2 விசைகளுக்கு உண்டான வேறுபாடு. என்னென்ன விஷயம்லாம் சார்? mg என்கிற புவியீர்ப்பு விசை கீழ்நோக்கி எடுக்கும் இல்லையா, அந்த விசை. அதே மாதிரி me²r அது என்னது? மைய நோக்கு விசை. அந்த விசைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மைய நோக்கு விசை, மைய விசை படிச்சிருக்கோம், அதற்கும் இதற்கும் எடுக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப me². So tension T2 is equal to, இழுவிசை is equal to T2 is equal to, அது 0வா இருக்கிற பட்சத்தில் 0 is equal to mv2²r minus mg. அப்ப இந்த பக்கம் 0 இருக்கு, இது mg அந்த பக்கம் என்ன ஆகும்? mg is equal to mv2² divided by r. அப்ப m இந்த பக்கம் எடுக்க அந்த பக்கம் எடுக்க அடிச்சிடலாம். அப்ப என்ன சார் அர்த்தம்? g is equal to v2² by r. இந்த r அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன வரும்? v2² is equal to capital R into g. v2ங்கிறது என்னது சார்? இந்த 2வது புள்ளியில், மேலே இருக்கக்கூடிய 2வது புள்ளியில் உள்ள சிறும திசைவேகம், பொருளின் சிறும திசைவேகம். கேபிட்டல் R ஆரம் கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க, g புவியீர்ப்பு. சரியா? இப்ப v2 கண்டுபிடிச்சாச்சு, சிறும திசைவேகம் மேல்முனை புள்ளியில. கீழ்முனை புள்ளியில 1ல சிறும திசைவேகம் எவ்வளவு? அவ்வளவுன்னு சொன்னோம் v1. v1 மதிப்பை இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதைத்தான் நமக்கு கணக்குல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. புள்ளி 1 மற்றும் 2, ஆனா எந்த புள்ளியாக இருந்தாலும் ஆற்றல் மாறா விதிப்படி மொத்த ஆற்றல் அங்க சேமாக இருக்கும். சரியா? ஒரே மாதிரி இருக்கும். திசைவேகம் மாறலாம், மாஸ் மாறாது. பட் ஆனா மொத்த ஆற்றல் அது எப்படி சார்? திசைவேகம் மாறிச்சுன்னா ஆற்றல் மாறி, இயக்க ஆற்றல் மாறும், ஏழாவது ஆற்றல் உள்ள வரலாம் இல்லையா? என்ன ஆற்றல் சார் வரும்? நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி வருது இல்லையா? அப்போ கீழே உள்ள புள்ளிக்கு வந்து இயக்க ஆற்றல் மட்டும்தான். என்று ஒருவேளை தரையில் இருந்ததுன்னா இயக்க ஆற்றல் மட்டும்தான், ஒரு ஹைட்ல இருந்ததுன்னா ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும், வராதுங்கிறது இல்லை. நம்ம அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஏன் சார் இதை எடுக்கல சொல்றேன். ஸோ ½ mv² மட்டும், ½ mv2². கீழ்முனையில. மேல்முனையில வந்து ½ mv2² பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா கீழே உள்ள ஏதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தாலும் அதை விட மேல கொஞ்சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுதலாக இருக்கும்.
அந்த எவ்வளவு கூடுதல்ங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல போடணும். அதான் நம்ம இந்த இடத்துல மீன் பண்றோம். சரியா? அது எவ்வளவு கூடுதல் இருக்கும் அதை பார்க்கலாம். பொதுவா கிரவுண்ட்ல இருந்து இது ஒரு கீழ்மனை வந்து ஹச்ன்னு வச்சுக்கிடுவோமே, மேல்மனை வந்து H1 வச்சுக்கிடுவோமே, மேல்மனை வந்து H2. அப்ப எவ்வளவு சார் கூட இருக்கும்? H2 மைனஸ் H1 கூட இருக்கும். அந்த H2 மைனஸ் H1 எவ்வளவு சார்? மீள்முனைக்கும் கீழ்முனைக்கும் மேல்முனைக்கும் இடையே உள்ள உயர வேறுபாடு. அது எவ்வளவு சார் இருக்கும்? ரொம்ப ஈஸி, பார்த்துடலாம். சரியா? PE பிளஸ் half mv². பொதுவா PE நிலையாற்றல், அதுக்கு ஃபார்முலா என்னது? mgh. PE is equal to mgh. அப்ப ஹச்ங்கிறது என்னது? அந்த உயர வேறுபாடு. அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல அந்த உயர வேறுபாடு எவ்வளவு சார் இருக்கும்? mg இன்ட்டு 2r. 2r எப்படி சார் இருந்தது? r என்பது ஆரம். கீழ்முனைக்கும் மேல்முனைக்கும் எவ்வளவு ஹைட் வித்தியாசம்? 2r. விட்டம், அதனே இப்படி வட்டமா இருக்கு, இந்த விட்டம். சரியா? so mg into 2 இதுதான் பொட்டன்ஷியல். v2 ஸ்கொயர் அது நமக்கு ஏற்கனவே தெரியும், rg ன்னு போன ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த மதிப்பை இங்க பிரதியிடலாம். half m v1 square is equal to p mg into 2r plus half m v2 square க்கு பதிலாக rg. சரியா? rg. அப்ப that is equal to இத கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி எழுதிக்கலாம். mg into 2rங்கறத 2 into mgr. 2 into mgr. இது என்ன சார்? 1/2 into mgr. 1/2 into mgr. ஒரு மாடல்ல இருக்கு, ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. 2 mgr plus 1/2 mgr. இப்ப மேற்கண்ட சமன்பாட்டை ரெண்டு பக்கம், இது LHS 1/2 mv1², இது 2 mgr plus half mgr. 2/m அத ரெண்டு பக்கம் பெருக்குறோம். அதுல இந்த பக்கம் பெருக்குவோமா? 2/m ஆல பெருக்குனா என்ன வரும்? 2 2 அடிபட்டு போகும். m ங்கும்போது m அடிபட்டு போகும். அப்ப v1² மட்டும் இருக்கும். இதுதானே? 2/m சொல்லும்போது கீழ உள்ள 2 மேல உள்ள 2 இருக்கும். மேல உள்ள m கீழ உள்ள m இருக்கும். v1². அந்த பக்கம் என்ன சார் வரும்? இத 2/m ஆல பெருக்குனா 2 4. m தானே? m அடிபட்டு போகும். அப்ப 4gr மட்டும் இருக்கு. ரைட்டா? சொன்னேன் இல்லையா? 4gr. பிளஸ் இது எப்படி சார் வரும்? 2/m 2 2 அடிபட்டு மேல 2 கீழ 2. m சொல்லுவோம் மேல m கீழ m. அப்ப வெறும் gr மட்டும். அப்போ v1²ங்கிறது LHS ல கிடைச்சது. RHS ல வந்து 4gr plus gr that is equal to 5gr. ஓகேயா? அப்ப அடுத்து என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் போட்டா என்ன சார் வரும்? v1 is equal to square root of 5gr. அவ்வளவுதானே? இல்லையா? சோ ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் 4 ஆப்ஷன்களில் 4 விடைகளில் மூன்றாவது விடை சி என்ற விடை சரியான விடை. ஓகேயா? கொஞ்சம் இந்த கணக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? ஓகேயா? சரி, சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையா? எல்லா இரண்டு இடத்துலையும் வெலாசிட்டி சிறுமத்து சீவகமா இருக்கும். ஆனா அந்த சிறுமத்து சீவகம் வந்து கீழே உள்ள புள்ளியில வேற மாதிரி இருக்கும், மேல உள்ள புள்ளியில வேற இருக்கும். ரெண்டுலயுமே சிறுமமா இருக்கும், ஆனா ரெண்டும் சமம் கிடையாது. அது ஒண்ணு. மொத்த ஆற்றல்ங்கிறது KE plus B சொல்றோம் இல்லையா? அது கிளையும் மேலையும் சமமா இருக்கும். KE வித்தியாசப்படலாம் வெலாசிட்டி மாறதுனால, பட் மொத்த ஆற்றல். அதை வச்சு இந்த கணக்கு வந்து நம்ம போடலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சாப்டர் முதல்ல சொன்ன மாதிரி 13 கேள்விகள் இந்த வேலை, ஆற்றல் மற்றும் திறன், எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிற சாப்டர்ல பாடத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் நம்ம வேறு ஒரு பாடத்திலிருந்து வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.